அதாவது ஒரு கட்சியினுடைய வெற்றியை எப்படி நாம் எடை போடுவது? அந்த கட்சி சிறந்த கொள்கை வைத்திருக்கின்ற கட்சியா அப்படின்னு எடை போட்டா சந்தேகமே கிடையாது, அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதன்மை கட்சியாக இருக்கும். இல்ல ஒரு கட்சியில அதிகமா இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்று எடை போட்டா அதிலும் சந்தேகம் கிடையாது, அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதலிடம் வரும். இல்ல ஒரு கட்சி அதிக அளவில் போராட்டங்கள் செய்தது என்று நிர்ணயம் செய்தால் அதுல சந்தேகம் யாருக்குமே வேண்டாம், பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதலிடத்தில் வரும். இல்ல ஒரு கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கிறது, தொலைநோக்கு திட்டங்கள் அதிகமாக இருக்கிறது, நம்ம எல்லாமே அந்த அடிப்படையில பார்த்தால் சந்தேகமே கிடையாது, பாட்டாளி கட்சி தான். ஆனால் ஒரு கட்சியினுடைய வெற்றியை எப்படி நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள்? நாம் வைத்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்துதான் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் நாம் அரசியல் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அரசியல் அதாவது தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும். மக்கள் மனதிலே நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஆனால் அந்த ஆட்சி அதிகாரம் வந்தால்தான் ஊடகங்கள் நண்பர்களோ அல்லது பொதுமக்களோ இவர்கள் தான் முதன்மையான கட்சி என்று சொல்வார்கள். 56 ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கட்சிகள், இரு கட்சிகள், அவர்களை விட அதிக தகுதி, அதிக திறமை, அதிக தொலைநோக்கு பார்வை உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலமாக மக்களுக்காக, அடித்தள மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற உழைப்பு இந்தியாவில் எந்த தலைவரும் செய்தது கிடையாது. நம்மை வழிநடத்தி வருகிறார்கள்.